ஜெய்பீம் நமோதாயம். ஞாயிறு தம்ம உரையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். புத்தரும் அவர் தம்மமும் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய இந்த நூலிலிருந்து தொடர்ந்து நடந்து வரும் இந்த ஞாயிறு தம்ம உரையில் 42ஆம் பாகத்துல நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இதுவரை பார்த்த பகுதிகள் எல்லாமே இந்த யூடியூப் சேனல்ல இருக்கு. நூல் 4 பகுதி 4 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல நன்னெறி அப்படிங்கிற டாபிக்ல தான் நம்ம கடந்த சில வாரங்களாக பார்த்துட்டு இருக்கோம். நன்னெறி கீழே 5 தலைப்புகள் இருந்தது. அதுல 3 தலைப்புகள் முடிச்சிட்டோம். இன்னும் 2 தலைப்பு, அதாவது நன்னெறி பின்பற்றுவதில் முழுமை அடைவது எப்படி, அப்புறம் நன்னெறி பாதையில செல்ல துணை அவசியமில்லை அப்படிங்கிற இந்த 2 டாபிக்கை இன்னைக்கு பார்த்துட்டோம். அப்படின்னா நன்னெறிங்கிற அந்த டாபிக் முடிஞ்சிருக்கு. அதன் பிறகு நம்ம அடுத்த டாபிக் போற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 டாபிக்கை இந்த வாரம் பார்க்கலாம். நன்னெறி பின்பற்றுவதில் முழுமை அடைவது எப்படி, அதாவது பர்ஃபெக்ஷன். இந்த நன்னெறினா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அதுல நான் என்ன பர்ஃபெக்டா ஆக்கிக்கிறது எப்படி அப்படிங்கறதுதான் கேள்வி. இந்த கேள்வி எங்க வருது அப்படின்னா, புத்தருக்கும் தம்மிகர் அப்படிங்கிறவருக்கும் நடந்த உரையாடல்ல வருது. இப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற தலைப்புகள் எல்லாமே புத்தரின் பேருரைகள், அதாவது அவருடைய நேரடி சர்மன்ஸ், அவர் வாயால நேரா சொன்னதுதான். இது மற்ற பிக்குகள் கேட்டு எழுதின சுட்டாக்கள்ல இருக்கிறது இல்ல, நேரடியா அவர் சொன்னது. ஸோ அதன் அடிப்படையில் புத்தர் எப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஸ்ராவஸ்தியில அவர் ஜேதாவனத்தில் தங்கியிருக்கிறாரு. இந்த ஜேதாவனம்ங்கிறது தான் இது நம்ம இப்பயும் இருக்கு அதனுடைய இடங்கள். அப்போ 500 உபாசகர்கள் வராங்க அவர்கிட்ட. அதுல ஒருத்தர் தான் தம்மிகர். இந்த தம்மிகர் தான் இந்த கேள்வியை கேட்கிறார். என்ன கொள்கைகளை பின்பற்றினா உங்க சீடர்கள் நன்னெறியில் சிறந்தவர்களாக மாற முடியும்? இதையா நான் உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னா, எது மக்களுக்கு சிறந்தது அப்படிங்கிறத சொல்றதுல நீங்க தான் வல்லவர், அதனால்தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம நிறைய நன்கு பயின்ற ஜெயினர்கள், தானத்துல வாழும் துறவிகள், தேர்ந்த பிராமணர்கள் என எல்லாரும் ஏற்கும் வகையிலும் கேட்பதற்கு ஏங்கும் வகையிலும் மிக எளிதாக ஆனா சிறப்பா தம்மத்தை நீங்க போதிச்சு வரீங்க. அதனால உங்க வாயால இதுக்கான பதில நாங்க கேட்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லி தம்மிக்கர் அந்த கேள்வியை வைக்கிறார். நம்மளும் இப்ப தெரிஞ்சுக்க போறோம் புத்தர் என்ன நேரடியா சொன்னார், இதை எப்படி நம்ம பர்ஃபெக்ஷன் ஆயிக்கிறது அப்படின்னு. இப்ப புத்தருடைய பதில். புத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நன்னெறியில சிறந்து விளங்குறது எப்படி அப்படின்றத நான் சொல்றேன், கவனமா கேளுங்க, கேட்டு அவற்றை பின்பற்றுங்கள் அப்படிங்கிற. அது ரொம்ப முக்கியம். நம்ம கேட்கறது மட்டும் இல்ல, கேட்டு அதனை பின்பற்றினா மட்டும்தான் அதுல சிறந்து விளங்க முடியும். அப்ப அதே தான் இப்ப நம்மளும் செய்ய போறோம். இப்ப நம்ம புத்தர்கிட்ட அதை கேட்டுக்க போறோம். நம்மளுடைய டெய்லி லைஃப்ல அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் நன்னெறியில் பர்ஃபெக்ஷன் அடையலாம். ஓகே, நன்னெறியோட கொள்கைகள் என்னென்ன அப்படின்னு புத்தர் சொல்றாரு. ஒண்ணு, கொலை செய்யக்கூடாது. அதாவது பிற உயிர்களின் அழிவுக்கு காரணமாக கூடாது, பலி கொடுக்க கூடாது, உயிர் வதை செய்யக்கூடாது, யாரையும் துன்புறுத்தக்கூடாது, உயிர் வதை செய்வதை அனுமதிக்கவும் கூடாது. ஸோ வேற யாராவது செய்யறாங்க அப்படின்னா கூட நம்ம செய்யறது இல்லைல்ல அப்படின்னு போறது பௌத்தம் இல்லை. நம்மளுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க இதை செஞ்சாங்கன்னா கூட கூடுமான வரை நம்ம அதற்கான முயற்சியை எடுக்கணும், அதை தடுக்கிறதுக்கு. கொலை செய்யக்கூடாது, பிறர் கொலை செய்வதை அனுமதிக்கவும் கூடாது. இது ஒரு முதல் கொள்கை. அடுத்தது, திருடக்கூடாது. திருடக்கூடாது, திருட்டை ஆதரிக்கவும் கூடாது, திருட்டை அனுமதிக்கவும் கூடாது. நமக்கு ஒருத்தர் திருடுறான், சரி நம்ம தான் செய்யல, அவன் செஞ்சுட்டு போறான், நம்ம சைலண்டா இருப்போம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நமக்கு பதிலாக வேற ஒருத்தனை திருடுறதுக்கு நம்ம போய் சொல்லவும் கூடாது. ஸோ நம்ம அந்த பிரைபிங் வாங்குறதுல வேற யாரோ வாங்கி கொண்டாந்து நம்ம கிட்ட கொடுத்தா அது நமக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி இவன் திருடுங்கிறது வீட்டில் நம்ம பொருளை பெற்றோர்கள் அனுமதி இல்லாம பிள்ளைகள் எடுத்தாலும் அதுவும் ஒரு வகை திருடு தான். ஸோ இப்போ இந்த திருடு அப்படிங்கிறத நம்மளும் செய்யக்கூடாது, அடுத்தவங்க செய்யறதையும் நம்ம அனுமதிக்க கூடாது. இது ஒரு பௌத்த நன்னெறி கொள்கை. அதே மாதிரி காம இச்சையை கட்டுப்படுத்தி வைக்கணும். அது எப்படி? ஒரு நெருப்பு குழி அருகில நம்ம போகும்போது எவ்வளவு கவனமாகவும் கட்டுப்பாடாகவும் போவோமோ அந்த மாதிரி காம இச்சையை கட்டுப்படுத்தி வைக்கணும். அவ்வளவு கேர்ஃபுல்லா நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். நம்மள திருமணமான பெண்ணை கவர முயற்சிக்க கூடாது.
So, இது வந்து நன்னெறி கொள்கையில மூன்றாவது கொள்கை. இது ஒழுக்கமற்ற காமச் செயல்ல வரும். நான்காவது, பொய் பேசக்கூடாது. மூசாவாதம். இப்போ சபைகள்லையும் கூட்டங்கள்லையும் அல்லது எப்ப பேசினாலும் பொய் பேசக்கூடாது. பிறரை பொய் பேச தூண்டவும் கூடாது, அனுமதிக்கவும் கூடாது, ஆதரிக்கவும் கூடாது. பொய்யை மறுக்கணும். நம்ம எப்பவும் உண்மையை மட்டும்தான் பேசணும். இது ஒரு நன்னெறி கொள்கை. அடுத்தது, போதைப் பொருட்கள் எடுத்துக்க கூடாது. யாரையும் போதைப் பொருள் எடுக்க தூண்டவும் கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றோம்ல, வா ஜாலியா இருப்போம் அப்படின்னு, அந்த மாதிரியும் செய்யக்கூடாது. அதுவுமே வந்து நன்னெறி கொள்கைக்கு எதிரானது. இப்போ நம்ம எடுத்துக்காதது மட்டும் இல்லை, நம்ம அடுத்தவங்களை எடுத்துக்கிறது அனுமதிச்சாலும் அல்லது ஆதரிச்சாலோ அது தவறுதான். அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்டெப் இன்னும் மேல போது பாருங்க. போதைப் பொருட்களின் தீமைகளை எடுத்துரைக்க வேண்டும். நம்மளா போய் அதை ப்ரோஆக்டிவா அதனோட நான் எடுத்துக்கிறது இல்லை, நான் யாரையும் தூண்டுறது இல்லை அப்படின்னு மட்டும் இல்லை, வேற யாராவது எடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்கள அதை மீட்டு கொண்டு வர்றதுக்கும் நம்ம முயற்சிகள் எடுக்கணும். இந்த போதைப் பொருட்களை எடுப்பவர்கள் முட்டாள்கள். அவங்க வந்து தீய செயல்களில் ஈடுபடுவார்கள், பிறரையும் ஈடுபடுத்துவாங்க. ஒரு போதைப் பொருள் எடுத்துக்கிட்டவன் அவன் மட்டும் தீய செயல் செய்யறது இல்லை, பிறரையும் தீய செயல் செய்ய வச்சிருவான். அந்த அளவுக்கு இந்த போதைப் பொருள் வந்து நம்மளுடைய மனக்கட்டுப்பாட்டை எடுத்துடக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரி ஒரு பைத்தியகாரத்தனமான முட்டாள்தனமான முட்டாள்களுக்கு மட்டுமே சுகமளிக்கக்கூடிய தீய பழக்கத்திலிருந்து நம்ம உடனே விடுபட்டுடணும். ஆல்ரெடி நம்ம அந்த பழக்கத்தில் இருந்தாலும் விடுபட்டுடணும். அந்த பழக்கத்தில் இல்லாதவர்கள் நம்ம என்ன செய்யணும்னா அடுத்தவங்களை திருத்தறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். இது வந்து நன்னெறி கொள்கைகள். அப்போ அதனால ஒரு போதை பொருட்களை எதிர்த்து பிரச்சாரங்கள் நடக்குதுன்னா அதுக்கு நம்மால் முயன்ற ஆதரவை கொடுக்கணும். நம்மளுடைய வருங்கால சந்ததியினரை போதைப் பொருட்கள்ல இருந்து நம்ம காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறது தான் நன்னெறி கொள்கை. இந்த 5 நன்னெறி கொள்கையுமே வந்து பஞ்சசீலத்துல வந்துடுது இல்லைங்களா? இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா, கொலை செய்யக்கூடாது, மானாத்தி பார்த்தா, திருடக்கூடாது, அது இன்னதானா, காம இச்சை, காமேசு மிச்சாசாரா, பொய் பேசக்கூடாது, மூசாவாதா, சுறாமேரைய மஜ்ஜபம தட்டானம். இப்ப இந்த 5மே வருது. ஆனா இந்த 5ல ஒரு ஸ்டெப் அதிகமா வருது. இதுல என்ன அப்படின்னா, பஞ்சசீலம்ங்கிறது நம்மளுடைய சுய கட்டுப்பாடு. ஆனா ஒரு நன்னெறி அப்படிங்கிறது, அந்த பர்ஃபெக்ஷன்ங்கிறது நம்ம மட்டும் இல்லாம நம்ம சுற்றி உள்ளவர்களும் நம்மள மாதிரியே நன்னெறி கொள்கைகளை பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை நம்ம மனசுல வளர்த்துக்கிறது தான் இந்த நன்னெறி கொள்கையில பர்ஃபெக்ஷன் அடையிறதுக்கான மெத்தட், அதனுடைய கொள்கை. ஆனா இதோட நிக்கல. அடுத்தது, இரவில் தவறான உணவுகளை தவிர்க்கவும். இப்ப பிக்குகளுக்கு என்ன பண்ணுவாருன்னா, பிக்குகளுக்கு வந்து 12 மணிக்கு நூனுக்கு பிறகு அவங்க சாப்பிடக்கூடாது. இது வந்து புத்தருடைய ரூல், வினய விதிகள்ல. ஆனா உபாசகர்கள் அவங்க நைட்டு சாப்பிடலாம். ஆனா என்ன மாதிரி உணவுகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் புத்தர் சொல்லியிருக்கிறார். இப்ப அந்த காலத்துல புத்தர் வந்து அந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு என்னென்ன ஃபுட் இருந்திருக்குமோ அதை வந்து அவர் தவிர்க்கணும்னு சொல்லியிருப்பார். ஆனா இதை பத்தி பேசியிருக்கிறார். நன்னெறி கொள்கைகள்ல 6வது கொள்கையா இரவில் தவறான உணவுகளை தவிர்க்கவும் அப்படிங்கிறத புத்தர் பேசியிருக்காரு. இப்பயும் நம்ம வந்து நாங்க மெடிக்கல் லைன்ல நாங்க சொல்றோம், ஒரு சில ஃபுட்ஸை வந்து நைட்ல அவாய்ட் பண்ணணும், அது நம்மளுடைய ஹெல்த்துக்கு அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஃபுட்ஸ் டு அவாய்ட் அட் நைட்டுன்னே நமக்கு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அதிக கொழுப்பு சத்து உள்ள எண்ணெயில வறுக்கப்பட்ட பொருட்கள், அதிக ஸ்வீட் அண்ட் ஐட்டம்ஸ், இதெல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். அதே எடுத்துக்கிறதுக்கு நல்ல எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம நைட்டில் எடுத்துக்கணும். பழங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள்ல ஒரு ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு, உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் நேரடியா தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத புத்தர் அந்த காலத்திலே பேசியிருக்கிறார். அது வந்து நமக்கு ஒரு தகவல். அடுத்தது, வாசனை திரவியங்களையும் மலர் மாலைகளையும் அலங்காரங்களையும் தவிர்த்திடுங்கள். இந்த அலங்காரம் இதெல்லாம் தவிர்க்கணும். இது வந்து நன்னெறி கொள்கையில பர்ஃபெக்ஷன் அடையிறது. இப்ப நம்ம பஞ்சசீலத்தை தாண்டி இன்னும் 2 சீலம் வந்திருக்கிறோம். ஒண்ணு என்ன, இரவில் தவறான உணவுகளை தவிர்க்கவும். இதை நம்ம பின்பற்ற ஆரம்பிக்கணும். இதெல்லாமே நேரடியா நம்மளுடைய மைண்ட் மேல இம்பாக்ட் இருக்கும். அதனாலதான் அதை சொல்றாரு. அப்ப நம்ம மைண்ட் மேல இம்பாக்ட் இருக்கும் பொழுது நமக்கு நம்ம மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்றது சுலபமாயிடும். ஏன்னா மைண்ட் கண்ட்ரோல் தான் நம்மளுடைய நன்னெறியை. அப்ப அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்றதுக்கு எதெல்லாம் நமக்கு தேவைப்படுதுங்கிறத புத்தர் லிஸ்ட் அவுட் பண்றாரு. அதுல 7வது, வாசனை திரவியங்களும் மலர் மாலைகளையும் அலங்காரங்களையும் தவிர்க்கணும். ஆடை ஆபரணங்கள், இதெல்லாம் வந்து அன்னெசரி. இது புத்தர் வந்து அந்த காலத்திலே இதை வந்து ஒரு 7வது சீலமா அதை சொல்றார்.
இதெல்லாம் இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இதை வந்து புத்தர் அதுல சொல்லியிருக்கிறாரு. பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் இந்த நன்னெறி கொள்கைகள் கீழே இதை வரையறுத்து சொல்லும் பொழுது, இதுல 7வது நன்னெறி கொள்கையில வாசனை திரவியங்களையும் மலர் மாலைகளையும் அலங்காரங்களையும் தவிர்த்துன்னு எழுதுகிறார். ரீத் அப்படின்னு, இந்த ரீத், அது ரீத்துங்கிறது மலர் வளையம், மலர் மாலை. இதை வந்து நம்ம தவிர்க்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், புத்தருக்கே வந்து மலர்களை போட்டு அலங்காரம் பண்ணி அதெல்லாம் செய்யும். இதெல்லாம் அப்போ பின்னாளில் இதெல்லாம் பௌத்தத்துல உள்ள நுழைக்கப்பட்டவை. இது புத்தர் வந்து பௌத்தவை கிடையாது. புத்தர் ஆக்சுவலா அதுக்கெல்லாம் அகெயின்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நடைமுறையில என்ன செய்யறோம் அப்படிங்கிறத அவங்கவுங்களுடைய பகுத்தறிவுக்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கணும். இதெல்லாம் தான் செய்யணும், இப்படிதான் புத்தரை வணங்கணும் அப்படிங்கலாம் கிடையாது. புத்தருடைய கொள்கைகளை பின்பற்றவங்க இதெல்லாம் செய்யக்கூடாது ஆக்சுவலா. அதே மாதிரி ஆபரணங்கள், ஆபரணங்களை வந்து ஒரு அழகுக்காக போடுறது ஆபத்துல தான் போய் முடிஞ்சிடும். அது நமக்கே தெரியும். தங்கத்தையே வந்து, தங்கம்ங்கிறது வந்து ஒரு பொருள், அதாவது அது வந்து ஒரு பண பரிவர்த்தனை. இட்ஸ் மோட் ஆஃப் ஒரு சேவிங்ஸ், அந்த மாதிரி நினைச்சு வேணா வைக்கலாம். ஏன்னா வந்து தங்கம் முதலீடு செய்து உங்களுடைய செல்வத்தை பெருக்க முடியும். செல்வத்தை பெருக்கிறது வந்து தவறு இல்லை பௌத்தத்துல. ஆனா அதை ஆபரணமா செஞ்சு அலங்காரத்துக்காக போட்டு அதனால ஆபத்துகளை சந்திக்கிறது வந்து புத்தர் எதிர்க்கிறாரு. அது வந்து நம்மளுடைய 7வது நன்னெறி கொள்கை, 7வது சீலம். அடுத்தது 8வது சீலம், படுக்கைய தரையில விரிச்சு படுக்கணும். அதாவது ஆடம்பரமான மெத்தை பயன்படுத்தக்கூடாது. இது வந்து 8வது சீலம். இப்ப பஞ்சசீலம் தான் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம், அதை தான் நம்ம வந்து செய்வோம். இது வந்து 8வது சேர்த்துச்சுன்னா அட்டசீலம். இது வந்து இது பிக்குகள் கிடையாது, இது வந்து உபாசகர் உபாசிகா, அதாவது சாதாரண இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடிய பௌத்தத்தை தீவிரமாக பின்பற்றணும்னு நினைக்கிறவங்க, நம்மளுடைய மனதை தூய்மைப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 8 விஷயத்தையும் கடைபிடிக்கணும் நம்பிக்கையோட. ஏன்னா இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா இதெல்லாமே சயின்டிபிக்கலி ப்ரூவன் இப்போதைக்கு. அந்த காலத்துல புத்தர் வந்து அதை பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நமக்கு இந்த ஃபார்முலா மாதிரி இதை கொடுக்குறாரு. அதுவும் அது எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த 8 விஷயத்தையும் மன உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் கடைபிடிக்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாரம், அதுக்கப்புறம் அடுத்த வாரம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பழக்கப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு அதை எளிமைப்படுத்துறாரு. ஸோ ஒவ்வொரு நாள் காலையும் இந்த 8 விஷயத்தையும் கவனமா நான் பின்பற்றுவேன் அப்படின்னு உறுதி எடுத்துட்டு நம்பிக்கையுடனும் அறிவுடனும் இத்தகைய நன்னெறியை போதிக்கும் துறவிகளுக்கு உணவும் தண்ணீரும் தானமாக வழங்குங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன, அதுல வந்து நம்ம இந்த 8 விஷயத்தை பின்பற்றுறோம். அதே மாதிரி இந்த நன்னெறியை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய துறவிகள், அவங்க டீச்சர்ஸ், அவங்களுக்கு உணவும் தண்ணீரும் தானமாக, அது 2 தான் கொடுக்குறாரு, வேற எதுவும் கொடுக்கறது இல்லை. அவங்களுக்கு வந்து நம்ம போய் பணம் எல்லாம் கொடுக்குறோம். ஏன்னா பிக்குகள் வந்து பணம் வாங்கிக்க கூடாது, அதுதான் ரூல். அவங்களுக்கு வந்து தேவை அடிப்படை அவங்களுடைய உணவு, தண்ணீர், உடை, இதுதான் கொடுக்கணும். இது வந்து அட்டசீலம். இது வந்து 8 சீலம். இந்த 8 நல்ல ஒழுக்கங்கள் இதை வந்து சாதாரண இல்லற வாழ்க்கையில இருக்கிறவங்க கடைபிடிக்கலாம். இன்னும் 2 போச்சுன்னா அது வந்து தசசீலம் ஆயிடும். 10 பிக்குகள் பின்பற்ற வேண்டியது. அது என்ன அப்படின்னா, பிக்குகளுக்கு வந்து பணம் வச்சுக்க கூடாது, கேளிக்கைகள்ல ஈடுபடக்கூடாது. கேளிக்கைகள்ல என்டர்டெயின்மெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு டிவி பார்க்குறோம், மூவி பார்க்குறோம் இல்லையா, அது என்டர்டெயின்மெண்ட், ஒரு டான்ஸ் இது பார்க்குறோம். பட் பிக்குகள் அது கூட பார்க்கக்கூடாது. எந்த வகையான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேளிக்கை நிகழ்ச்சிகள்லையும் பிக்குகள் கலந்து கொள்ளக்கூடாது. இன்னும் நம்ம வந்து தீவிரமா இதை பின்பற்றணும் அப்படின்னா, ஈவன் கேளிக்கைகளை கூட நம்ம சாதாரண இல்லற வாழ்க்கையில இருக்கிறவங்க கூட அந்த சீலத்தையும் கடைபிடிக்க முடியும். ஆனா பணம் இல்லாம நம்ம இருக்க முடியாது. பணம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா அது பிக்கு வாழ்க்கைக்கு போயிடணும். சாதாரண இல்லற வாழ்க்கைகள் இருக்கிறவங்க செல்வம் சேர்க்கணும். அதுவுமே புத்தர் சொல்லியிருக்காங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். நேர்மையாகவும் கடின உழைப்பாகவும் ஒரு செல்வம் சேர்க்கிறதும், அதை எப்படி செலவு பண்றதும், எப்படி சேமிச்சு வைக்கிறதும் அப்படின்னு புத்தர் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம கடந்த வாரங்கள்ல நம்ம பார்த்தோம். அதனால அது தவறு கிடையாது. இந்த தசசீலம் அப்படிங்கிறது இது வந்து மஜ்ஜிம நிகாயா 114ல லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இது அந்த காலத்துல புத்தரால் நேரடியா கொடுக்கப்பட்ட 10 நன்னெறி கொள்கைகள் பிக்குகளுக்கு. சாதாரண உபாசிக்க இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு 8 நன்னெறி கொள்கை.
அப்ப இந்த 8 நன்னெறி கொள்கைகளை பின்பற்றுவதன் மூலமும், இன்னும் கொஞ்சம் அடிஷனல் பாயிண்ட் சொல்றார், பெற்றோர்களை நன்கு கவனித்துக் கொள்வதன் மூலமும், நல்ல தொழிலை செய்வதன் மூலமும் உறுதியாக ஒரு மனிதன் சிறந்த நிலையை அடைவான். இப்ப இதை அவன் பண்ணான்னா அவன் பர்ஃபெக்ட் லைஃப்ல இருந்துக்குவான், அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்றான். இப்ப இது வந்து நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி. இதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா டெஃபினட்டா நம்ம ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நம்மளை அவாய்ட் பண்ணிக்க முடியும். நம்ம ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்டபிள் லைஃபும் பீஸ்ஃபுல் லைஃபும் இருக்க முடியும். இது 8 ஃபோல்டு பாத்துக்குள்ள வந்துருக்கு எல்லாமே. இப்ப நம்ம சொன்ன எல்லா அந்த பஞ்சசீலமும் நல்ல வாழ்வாதாரம் இதுல வந்துருது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்ப இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் நம்ம மைண்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். மைண்டை கண்ட்ரோல் பண்ணா நமக்கு வந்து ரைட் வியூ கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் சரியான முடிவு எடுக்கக்கூடிய சக்தி நமக்கே கிடைக்கும். அப்படி சரியான முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பாதுகாப்பாகவும் இருப்போம், அதே சமயத்துல மன நிம்மதியோடயும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நன்னெறி பின்பற்றுவதில் முழுமை அடைவது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது, நன்னெறி பாதையில் செல்ல துணை அவசியம் இல்லை அப்படின்னு. ஏன்னா இந்த கேள்வி அடுத்தது வரும். என்ன அப்படின்னா, சரி நான் அப்படி இருக்கேன், என்னை சுத்தி இருக்கிறவங்க சரியில்லையே, நான் என்ன செய்யறது? யாருமே என் கூட அந்த மாதிரி வரமாட்டேங்கிறாங்க, நான் வந்து ஒரு ஆட் மேன் அவுட் மாதிரி. என்னை பார்த்தா அப்புறம் என்னதான் எல்லாரும் வந்து வைத்தியக்காரன்னு சொல்லிடுவாங்க, நான் மட்டும் ஏமாந்துட்டு இருக்கணுமா? இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து போய் பேசுறாங்க, திருடுறாங்க, நல்லா இருக்கிறான், நான் இதெல்லாம் செய்யாம ஏமாந்து போய் நான் வந்து ஒழுக்கம் அது இதுன்னு பேசிக்கிட்டு என் லைஃப்பை வீணடிச்சுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இந்த கேள்விக்கு புத்தர் பதில் சொல்றாரு. நன்னெறி பாதையில் செல்ல துணை அவசியம் இல்லை. அதாவது தடைகளை நீங்க எதிர்கொள்ளணும். போர்க்களத்துல ஒரு யானை எப்படி எதிரிகளின் அம்புகளை தாங்கிக் கொள்கிறதோ அப்படி ஒரு மனிதன் பிறர் கூறும் தீய சொற்களை பொறுத்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம வந்து இந்த நன்னெறி பாதையில இருக்கும் பொழுது பிறர் நம்மை வந்து ஒரு தீய சொற்களாலேயோ அல்லது நம்மளை வந்து இரிட்டேட் பண்ற மாதிரி ஏதாவது பேசி நம்மளை தூண்டனா கூட நம்ம வந்து அதை பொறுத்து கொள்ளக்கூடிய மனப்பான்மையை வளர்ந்துக்கணும். அப்பதான் நம்ம வந்து இதை எதிர்கொள்ள முடியும். இது வந்து ஒரு யானையை வந்து ஒப்பிட்டு சொல்றாரு, போர்க்களத்தில் இருக்கக்கூடிய யானை. இப்ப இந்த தீய சொற்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்னு மட்டும் கிடையாது. ஏதாவது ஒரு புனை பெயர் வச்சு நம்மளை சொல்லலாம், அவமானப்படுத்த ட்ரை பண்ணலாம், நம்மளை வந்து குற்றம் சொல்லி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்க ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா 2 பேருக்குள்ள சண்டை மூட்டி விடுற மாதிரி ஒரு சிலர் பேசலாம். இல்லைன்னா நம்மளை மிரட்டலாம். ஒரு அடிச்சுதான் துன்புறுத்தணும்னு அவசியம் இல்லை, ஒரு வார்த்தையாலே மிரட்டுறது, இல்லைன்னா வந்து குற்றம் சாட்டுறது, இல்லைன்னா நம்ம சொன்ன விஷயத்த வேற மாதிரி திருச்சி சொல்றது, இல்லை எல்லாரும் சேர்ந்து நம்மளை நக்கல் பண்றது, இல்லைன்னா நம்மளை வந்து ஒதுக்கி வைக்கிறது, பாய்காட்டிங். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு வகையில அபியூஸ் தான். இப்போ இந்த மாதிரியான அபியூஸ்ல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு நமக்கு வந்து பயிற்சி வேணும். ஏன்னா சாதாரணமா ஒரு யானையை வந்து இப்போ போர்க்களத்துக்கு கூப்பிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் டைம் அது பின்னாடி ஓடி வந்துடும், அது ஒரு அம்பு பார்த்துச்சுன்னா. ஆனா போர்க்களத்துல அது எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா அதுக்கு பயிற்சி வேணும். அது பயிற்சி இருந்தால் மட்டும்தான் அந்த யானை வந்து போர்க்களத்தை சந்திக்க முடியும். அப்பதான் அது மன்னரை ஏத்தி அது போக முடியும். அதே மாதிரி தான் நன்கு பயிற்சி பெற்ற மனிதரால் மட்டும்தான் இத்தகைய எதிரிகளை சந்திக்க முடியும். நம்மளை சுத்தி எதிரிகள் இருப்பாங்க தான். ஒவ்வொரு நம்ம நன்னெறி பாதையிலிருந்து நம்மளை விலக்கி கொண்டு வர்றதுக்கு யார் முயற்சி செய்தாலோ அல்லது தூண்டுதலாக இருந்தாலோ அவங்க நமக்கு எதிரிகள் தான். அத்தகைய எதிரிகளை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு மனப்பயிற்சி வேணும். அப்போ இந்த மாதிரியான வெர்பல் அபியூஸை நம்ம வந்து எதிர்கொள்றதுக்கு நம்மளை நம்ம தயார் பண்ணிக்கணும். ஒரு நல்ல பயிற்சி பெற்ற உயர் ரக குதிரை போல், பலம் பொருந்திய ஒரு யானை போல், சுய கட்டுப்பாட்டுடைய மனிதனே தலை சிறந்த மனிதன் அப்படின்னு சொல்றார் புத்தர். நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோல், மைண்டை யாரை கண்ட்ரோல் பண்ண முடியுதோ அவன் தான் பெஸ்ட் பர்சன், அவன் தான் பலசாலி. உடல்ல பலம் இருக்கிறது முக்கியம் இல்லை, மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நான் இப்போ ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறேன், அது தப்புன்னு தெரியுது, ஆனாலும் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாம நான் போய் அதை பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ எப்படி நான் பலசாலியா இருக்க முடியும்? என் மைண்ட் என்ன நான் சொல்றதை கேட்டுச்சுன்னா மட்டும்தான் நான் வந்து ஒரு பலசாலின்னு சொல்ல முடியும். ஸோ மைண்ட் கண்ட்ரோல் தான் நமக்கு வந்து பர்ஃபெக்ஷனுக்கு சரியான வழி. ஆனா இதுல என்ன அப்படின்னா, ஒரு குதிரையோ அல்லது யானையோ பழக்கிறது மாதிரி நம்மளை யாரும் பழக்க முடியாது. ஒரு குதிரை மேலேயோ யானை மேலேயோ போய் நம்ம நிபானா அடைய முடியாது. நம்ம தான் பயிற்சி செஞ்சுக்கணும். அதுதான் இங்க வந்து ஒரு டிஃபரன்ஸ். ஒரு அனிமல் கூட நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிடலாம்,
ஆனா ஒரு அனிமலுக்கு கொடுக்குற ட்ரைனிங் மாதிரி நமக்கு நாமே கொடுத்துக்க முடியும். நமக்கு இன்னொருத்தர் வந்து நம்மளை அந்த மாதிரி ட்ரெயின் பண்றது முடியாது. நம்மளுடைய பிள்ளைகளை கூட நம்ம அந்த மாதிரி ட்ரெயின் பண்ண முடியாது. அவங்கவுங்க தான். ஸோ நம்ம அவங்களுடைய மனசாட்சியும் அவங்களுடைய அறிவையும் தூண்டுற மாதிரி நம்ம நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்களே அந்த டிசிஷன் எடுத்துவாங்க. நீங்க என்னதான் சொன்னாலும் அவங்க மைண்டுக்கு வந்து அது சரியில்லைன்னு சொன்னா நம்ம எதிரில் நடிப்பாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க பிடிச்சது தான் செஞ்சிருவாங்க. ஆனா அவங்க மைண்டுக்கு வந்து நம்ம சொல்றது நியாயம்தான் பட்டுடுச்சுன்னா அவங்க நம்ம இல்லைனாலும் அதை செய்வாங்க. ஸோ அந்த புரிதலை ஏற்படுத்துறது தான் நம்மளுடைய வேலை. ஒன்ஸ் நம்ம வந்து இதை நம்மளையுமே ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நம்மளே புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த நல்ல பாதையில நான் கண்டிப்பா அதுல டிராவல் பண்ணுவேன் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டு நம்ம அதை பின்பற்ற துவங்கணும். அது பின்பற்றும் போது நமக்கு வந்து நிறைய தடங்கல்கள் வரும். இந்த தடங்கல்கள் வந்து திரும்பி நம்ம வந்து நம்மளுடைய இயல்பு மனநிலை இருக்கும் இல்லையா, அந்த பழைய வழிமுறைகளை திடீர்னு ஒரு இடத்துல நம்ம ஒரு போய் பேச வேண்டிய ஒரு அவசியம் வந்துடும். அது நம்மளுடைய இயல்பு அப்படி போய் பேசுது. அதை பத்தி பயப்பட வேண்டாம். ஏன்னா விடாமுயற்சி. நம்ம அவ்வளவுதான், நம்ம வந்து நன்னெறியிலேருந்து விலகிட்டோம், இது நன்னெறி நமக்கு செட் ஆகாது அப்படின்னு விடக்கூடாது. திருப்பி திருப்பி முயற்சி செய்யணும். நம்மளுடைய தாட்ஸை வந்து நம்ம தொடர்ந்து கவனிக்கணும். நம்ம மைண்ட் என்ன யோசிக்குது, இது நல்லது தானா, அது கெட்டதா அப்படின்னு அசராம டயர்லெஸ் அட்டென்ஷன் ஆன் தி தாட்ஸ். ஒரு தீய பாதையில நம்ம போக வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சுன்னா வலுக்கட்டாயமா நம்ம அதுல இருந்து எப்படி ஒரு யானை சேத்துல சிக்கிடுச்சுன்னா நம்ம எவ்வளவு சிரமப்பட்டு அதை மேல கொண்டு வரோம். அந்த மாதிரி நம்மளோட தீய எண்ணங்கள்ல இருந்து நம்ம சிரமப்பட்டாது நம்மளை வெளியில கொண்டு வந்துடணும். தம்மத்தை பின்பற்றும் பாதையில் நேர்மையாக, உறுதியாக, பற்றுகளை துறந்து அறிவுள்ள யாராவது உடன் வருவதாக இருந்தால் சந்தோஷமா அவரோட பயணம் செய்யணும். ஸோ தம்மத்தின் பாதையில வந்து நம்மள மாதிரி ஒரு லைக் மைண்டட் பர்சன் இருக்கிறாங்க அப்படின்னா தாராளமா அவங்களோட நம்ம சேர்ந்து தம்மத்தை பின்பற்ற துவங்கலாம். ஒருவேளை அப்படி யாரும் இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். நம்ம தனியாவது செய்யணும். ஒரு காட்டு யானை எப்படி கம்பீரமா நடந்து வருமோ தனியா, அந்த மாதிரி தம்மத்தின் பாதையில நான் நேர்மையா இருக்கேன். இது வந்து கண்டிப்பா நமக்கு வந்து பொருந்தும். எல்லா இடங்கள்லயும் நமக்கு இந்த சிக்கல்கள் வரும். ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் லஞ்சம் வாங்குவான், சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ட்ரிங்க்ஸ் பார்ட்டிக்கு போவான். நான் மட்டும் போகாம இருந்தா என்ன வந்து பேர் வச்சு சொல்லுவாங்க, நம்மளை வந்து கேவலப்படுத்துவாங்க, ஒதுக்குவாங்க. இதெல்லாம் தான் புத்தர் நமக்கு வார்னிங் கொடுக்குறாரு. இதெல்லாம் நடக்கும் தான். நீ அதெல்லாத்தையும் எதிர்கொண்டு நம்ம வந்து எதிரிகளை சந்திக்கணும். ஒரு போர்க்களத்துல பழகுற யானை மாதிரி நம்ம அதை பழகிக்கணும். நல்ல விஷயம் தான் நம்ம பண்றோம், அது நமக்கு தெரியுது இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமா மற்றவங்களும் நம்மள புரிஞ்சுக்குவாங்க. அப்ப நமக்குன்னு இருக்கிற மரியாதை வந்து ஆட்டோமேட்டிக்கா மேல வரும். நம்ம மைண்டு நிம்மதியா இருக்கும். இவங்க எல்லாம் செய்யறாங்க, நான் மட்டும் செய்யாம எப்படி இருக்கிறதுன்னு நம்மளுடைய இயல்பை நம்ம மாத்திக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம நன்னெறி பாதையில ஒரு காட்டு யானை கம்பீரமா போற மாதிரி நம்ம போலாம் அப்படிங்கிற ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. இன்னொரு உதாரணம், ஒரு மன்னன் வந்து எதிரி நாட்டு மேல போர் கொடுத்து ஜெயிச்ச பிறகு அந்த நாட்டை அவனுக்கே கொடுத்துட்டு கம்பீரமா திரும்பி வரான் பாருங்க. அந்த மாதிரி ஒரு கம்பீரம் இதுல வந்து நம்ம நன்னெறியில பயணிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து கேவலப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு பேர் கேவலமா பேசினாலும் அவனுக்கு அறிவு இல்லைன்னு தான் அர்த்தம். நம்ம வந்து யாரெல்லாம் தம்மத்தை பின்பற்றாங்களோ அவங்களாம் அறிவுள்ளவர். அவங்களோட அந்த மாதிரியான பர்சன்ஸ் இருந்தா அவங்களோட சேர்ந்து நம்ம பயணிக்கலாம். அப்படி இல்லையா நம்ம தனியாவே போறது நல்லது. முட்டாள்களின் துணையை விட தனிமையே மேல் அப்படிங்கிறது புத்தருடைய வார்த்தைகள். யாருக்கும் தீங்கு செய்யாம குறைந்த தேவைகளோட தனிமையாவே வாழ்றதே மேலு. இப்படி இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த சொசைட்டி நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு கிரீடியா அடுத்தவங்களுடைய பொருட்கள் நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் ரொம்ப ஒருத்தரோட கூடி குழாவி இருந்தாலும் என்ன யூஸ்? அதனால அவங்க கடைசியில் யாருமே நிம்மதி இல்லாம போயிடுவாங்க. சரி, ரைட்டு. இப்போ தீய எண்ணங்கள் வருது. தீய எண்ணங்கள்ல இருந்து நம்ம எப்படி நம்ம விடுபடுறது, எப்படி வந்து ஒரு சேத்துல சிக்கிக்கிட்ட யானையை நம்ம வலுக்கட்டாயமா வெளியே கொண்டு வரோம். எவ்வளவு சிரமப்பட்டு வெளியே கொண்டு வரோம் யானை, அந்த மாதிரி நம்ம தீய எண்ணங்கள்ல இருந்து நம்ம விடுபட்டு வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஒரு சில ரெசல்யூஷன்ஸ் எடுத்துக்கணும். என்ன? பிறர் கொடுமைகள் செய்தாலும் நான் யாரையும் கொடுமை செய்ய மாட்டேன். அதாவது இது எப்படின்னா நம்ம அடுத்தவன் நம்மளை வந்து தாக்குனா நான் யாரையும் தாக்க மாட்டேன், நான் பேசாம இருப்பேன், அந்த அர்த்தத்துல இல்லை அது. நம்மளை தாக்குனாங்கன்னா நம்ம வந்து திருப்பி அதற்கான எதிர்வினை ஆற்றுறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. ஒவ்வொரு உயிருக்கும் தன்னுடைய வாழ்வு உரிமைன்னு ஒண்ணு இருக்கு. த ரைட் டு லிவ். நம்மளுடைய ஆர்டிகல் 21 இருக்கு இல்லையா, ரைட் டு லிவ்.
அது வந்து எல்லா உயிரினத்துக்கும் இருக்குது. அதை வந்து பங்கம் செய்யற மாதிரி யாராவது செஞ்சாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து எதிர்வினை ஆற்றணும் தான். அப்பதான் அந்த உயிரினம் தன்னை பாதுகாத்துக்க முடியும். அதை சொல்லலை. ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கொடுமைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்தவங்களை வந்து உயிர் வதை செய்யறாங்க, இல்ல துன்புறுத்துறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்துட்டு நம்மளும் செய்யக்கூடாது. நான் யாரையும் மற்றவன் இருந்துட்டு போறான்ப்பா, ஆனா நான் செய்ய மாட்டேன். அது மட்டும் இல்ல, அவனையும் திருத்தறதுக்கு ட்ரை பண்ணணும். அதே மாதிரிதான் பிறர் திருடினாலும் நான் திருட மாட்டேன். என்னை சுத்தி இருக்கிறவங்களாம் லஞ்சம் வாங்குறான், திருடுறான், நான் செய்ய மாட்டேன். அடுத்த ஒரு பொருள் மீது பிறர் ஆசைப்பட்டாலும் நான் ஆசைப்பட மாட்டேன். பிறர் ஆபத்தானவர்களாக இருந்தாலும் நான் அமைதியா இருப்பேன். பிறர் என் வழி மார்க்கத்தை மீறுபவர்களாக இருந்தாலும் நான் என் வழி மார்க்கத்தை பின்பற்றுவேன். இந்த ரெசல்யூஷன்ஸ், தீர்மானத்தை நம்ம மனசுல போட்டுக்கணும். ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிற உலகம் அப்படிதான் இருக்கும். நம்மளை சுத்தி இருக்கிறது வந்து நம்மளை நன்னெறி பாதையில இருந்து விலகிறதுக்கான வழிமுறைகளை தான் காமிக்கும். ஆனா நம்ம வந்து நன்னெறி பாதையில நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா அதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு டிசிஷனை நம்ம மைண்ட்ல எடுத்தால் ஒழிய நம்ம மைண்டை நம்ம பியூரிஃபை பண்ண முடியாது. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த இன்டென்ஷன், ரைட் இன்டென்ஷன் தான் எயிட் ஃபோல்ட் பாத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நான் வந்து நன்னெறி பின்பற்றுவேன் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன். ஸோ இந்த ரைட் இன்டென்ஷன் அது இருந்துச்சுன்னா அப்போ நம்ம வந்து நல்லொழுக்கத்தை பின்பற்ற ஆரம்பிப்போம். நல்லொழுக்கத்தை பின்பற்ற போது நமக்கு நிறைய தடங்கல்கள் வரும். ஸோ இப்போ என்னன்னா ரைட் இன்டென்ஷன் தான் உள்ள நுழையிறோம் என் வழி மார்க்கத்தில். ரைட் இன்டென்ஷன் உள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா நான் வந்து இந்த சீலத்தை பின்பற்றுவேன் அப்படின்னு. இப்போ நம்ம வந்து பஞ்சசீலத்தை தாண்டி ஒரு 2 விஷயம் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம். அதுல வந்து 8 சீலம் அது இருந்ததுன்னா இன்னும் நல்லது. அது அந்த காலத்துல எப்படி பண்ணுவாங்கன்னா பௌத்தர்கள் பஞ்சசீலத்தை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவோம். அது வந்து அதுல வந்து டீவியேஷனே கிடையாது. இந்த 8 சீலம்ங்கிறத உபோசதா நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம். உபோசதாங்கிறது வந்து விரத நாட்கள். இப்ப கூட விரதம் இருக்கு சொல்றாங்க இல்லைங்களா, விரத நாள் அன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அந்த விரத நாட்கள் தான் உபோசதா நாட்கள்னு பேரு. இந்த உபோசதா நாட்கள்ல என்ன ஆகும்னா பிக்குகள் வந்து ஒரு இடத்துல சேருவாங்க. அங்க வந்து சின்ன சின்ன கூட்டங்கள் நடக்கும். அப்ப பிக்குகள் வந்து அவங்க ஏதாவது தவறு செஞ்சா அதை தானே முன் வந்து கன்ஃபெஷன் அவங்க வந்து சொல்லுவாங்க சீனியர் பிக்கு கிட்ட. இந்த மாதிரி நான் நன்னெறிய மீற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு, மீறிட்டேன், இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்குவாங்க. ஒருவேளை அந்த பிக்கு சொல்லலைன்னா அடுத்த பிக்கு இவர் இந்த மாதிரி தவறு செஞ்சுட்டாரு அப்படின்னு சுட்டி காட்டுவாங்க. அப்போ அதுக்கான ஒரு என்கொயரி நடக்கும். அதுக்கப்புறம் அவர் வந்து தவறை உணர்ந்து திருத்திக்கிட்டாருன்னா தொடர்ந்து பிக்குவா இருப்பார், இல்லைன்னா பிக்குகள் சங்கத்துல இருந்து விளக்கப்படுவார். இந்த மாதிரி சங்க கூட்டங்கள் நடக்கும், பிக்குகள் கூட்டம். அந்த நாட்கள்ல சாதாரண உபாசகர்கள் பொதுமக்களும் போய் பிக்குகளுக்கு தேவையான உணவு, தண்ணீர், உடை இதை வந்து தானமா கொடுப்பாங்க. அந்த மாதிரியான நாட்கள்ல சாதாரண உபாசகர்களும் பஞ்சசீலத்தை தாண்டி இன்னொரு 3 சீலத்தையும் பின்பற்றுவாங்க. அதுதான் நம்ம பார்த்த இந்த அட்ட சீலம். ஸோ இந்த சீலத்தை பின்பற்றின பிறகு நமக்கு வந்து அதை தொடர்ந்து பின்பற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து விடாமுயற்சி தேவைப்படும், ரைட் எஃபர்ட். இல்லைன்னா நம்ம திரும்பி நம்ம மைண்ட் வந்து பழைய வழிக்கே போயிடும். அப்போ அந்த ரைட் எஃபர்ட் போட போட நம்ம மைண்ட் வந்து காம் டவுன் ஆகி ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ நம்மளுடைய லைஃப்ல எது நல்லது, எது கெட்டது, எது உண்மை, எது பொய் அப்படிங்கிறத பகுத்தறியக்கூடிய ஒரு அறிவு, இதுதான் அந்த பகுத்தறிவு தான். இதுதான் வந்து ஞானம் அப்படின்னு சொல்றது. இந்த உயர் ஞானம் தான் ரைட் வியூ. ரைட் வியூ இருந்துருச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. இது வந்து டெய்லி லைஃப்லயும் பிரச்சனை இருக்காது, நம்மளுடைய கேரியர்லயும் பிரச்சனை இருக்காது. லைக் இப்போ 2 பேரோட பேசுறோம், அவருக்கும் நமக்கு வாக்குவாதம் வருதுன்னா என்ன அங்கன்னா ரைட் வியூ இல்லை. அவர் என்ன மனசுல வச்சிருக்காருங்கிறத நமக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அங்க வந்து வாக்குவாதத்துக்கு தேவை இருக்காது. நம்ம நிறைய சமயத்துல நம்ம ஏதாவது ஒன்று நினைச்சுக்கிறோம், இல்லைன்னா அவங்க நம்மளை பத்தி வேற எதுனா நினைச்சுக்கிறாங்க, அதனாலதான் சண்டை வருது. 2 பேருக்குமே ரைட் வியூ இருந்ததுன்னா அந்த சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி நம்மளுடைய ஒரு தொழில் செய்யணும்னு முயற்சி எடுக்கிறோம். அந்த தொழிலில் வந்து நம்ம செய்யலாமா, ஃபர்ஸ்ட் அதை எப்படி செய்யணும், எப்படி செஞ்சா அது சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படிங்கிறதெல்லாம் த ரைட் வியூ. யாருக்கெல்லாம் இந்த ரைட் வியூ இருக்கோ அவங்க அந்த தொழில சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. இது ஏதோ தலையெழுத்தெல்லாம் கிடையாது. அது என் தலையெழுத்து நான் வந்து இதுல நஷ்டமாயிட்டேன் அப்படி இல்லை. நம்மளுடைய ரைட் வியூ இல்லாம போயிடுச்சு அங்க ஏதோ ஒரு இடத்துல. அதனாலதான் நம்ம வந்து லாஸ்ட்ல போயிருக்கோம். அந்த ரைட் வியூ வந்து நமக்கு எது கொடுக்கும் அப்படின்னா அந்த எண் வழி மார்க்கம் கொடுக்கும். இது வந்து டெய்லி லைஃப்ல இது கண்டிப்பா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தம்மம் அப்படிங்கிறது மற்றவங்க உண்மைக்கு புறம்பான புரிதலுடன் இருந்தாலும், தீய எண்ணங்களை வெளியேற்றுறதுல பத்தி தவறான புரிதலோட இருந்தாலும்
நான் உண்மையை உணர்வதிலும் தீய எண்ணங்களை வெளியேற்றுவதிலும் சரியா இருப்பேன். மற்றவங்க எப்படின்னா இருந்துட்டு போறாங்க, நான் வந்து இதுல ஃபர்ஸ்ட் என்னுடைய மனசை நான் தூய்மைப்படுத்திக்கிட்டு நான் அவங்களுக்கு முன்னுதாரணமா இருப்பேன். நம்ம முன்னுதாரணமா இருந்தா மட்டும்தான் நம்ம அடுத்தவங்களுக்கு திருத்த ட்ரை பண்ண முடியும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, பஞ்சசீலத்தை வந்து நான் பின்பற்றுவேன், அடுத்தவங்களையும் பின்பற்ற வைப்பேன். அடுத்தவங்களை பின்பற்ற வைக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பின்பற்றணும். நம்ம பின்பற்றினாதான் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லவும் முடியும். இப்ப பிறர் சோம்பலுடன் இருந்தாலும் நான் அப்படி இருக்க மாட்டேன். பிறர் சுய பெருமை பேசினாலும் நான் தன்னடக்கத்துடன் இருப்பேன். பிறர் சந்தேகங்களுடனும் குழப்பத்துடனும் இருந்தாலும் நான் தெளிவாக இருப்பேன். அப்படிங்கிற ஒரு சில உறுதிமொழிகளை நம்ம மைண்டுக்குள்ள நம்ம சொல்லிட்டே இருப்போம். அடுத்தவங்க அழிவு சிந்தனையிலையும் கொடுமையான சிந்தனையிலையும் தீமை விளைப்புகளையும் அடுத்தவங்களுக்கு தீமை செய்யறதுல வந்து ஆர்வம் கொண்டவர்கள் இருப்பாங்க. நம்மளை சுத்தி பொறாமை பிடித்தவர்கள் இருப்பாங்க, கஞ்சத்தனம் பிடிச்சவங்க இருப்பாங்க, பேராசையும் போலியா நல்லவங்க மாதிரி நடந்துக்கிறது, ஏமாத்துறது, பிடிவாதம், திமிரு, மனசாட்சி இல்லாம வேலை செய்யறது, ஒரு கோட்பாடுகள் இல்லாம, முயற்சி ரைட் எஃபர்ட் இல்லாம, குழப்பத்தோட அறிவில்லாம இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம மேல வந்துடக்கூடாது. நான் நன்னெறியோட நடந்துக்கிட்டு என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் அவங்க மேல இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். அப்போ இதோட நம்ம வந்து இந்த நன்னெறி பத்தின 5 உப தலைப்புகளையும் நம்ம முடிச்சிடும். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து நிப்பானா. இந்த நிப்பானா அப்படிங்கிறது தான் வந்து பௌத்தத்துல மன நிம்மதி, பீஸ்ஃபுல். எல்லாமே இப்போ நிப்பானா தான் ஃபைனல். பௌத்தத்துல வந்து நம்ம எதுக்காக புத்திஸ்டா இருக்கிறோம் அப்படின்னா இந்த நிப்பானாக்காக தான். அப்ப இந்த நிப்பானானா என்ன, மன நிம்மதி, அதை நம்ம வந்து அடுத்த வாரம் பார்க்க போறோம். அது புத்தர் நேரடியா நிப்பானா பத்தி என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம கேட்க போறோம். இத்துடன் இந்த வார நம்ம உரையை நான் நிறைவு செய்யறேன்.